இன்னைக்கு நான் ஒரு ஓகே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். மைண்ட் மார்க்கெட்டிங். ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா நம்ம என்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்துறையில் பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு சில தொழில்கள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆக போகுது. சில தொழில்கள் நம்ம வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? இதுதான் இன்றைக்கி உள்ள கேள்வி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன் ஏஜில் இருந்திருப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஏஜில் வந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் வச்சுருந்தவங்க அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார்களாக இருந்தாங்க, ராஜாக்களாக இருந்தாங்க. அது ஒரு காலம். மூன்றாவது பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி ரெவால்யூஷன் ஏற்பட்டுச்சு. அதில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய லெவலில் முன்னேறினாங்க. ஸோ நிறையா ஏர்ன் பண்ணாங்க. அவங்க தான் ரூல் பண்ணது இண்டஸ்ட்ரி. நம்ம டாட்டா, பிர்லா, அம்பானி அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு. 90s எண்டில் வந்துச்சு. 2000s அந்த ரேஞ்சில் வந்துச்சு. பில்கேட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களாம் டெக்னாலஜி வைஸ் வச்சு ரீச் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க. பட் நம்ம இதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறம் இப்போயே நமக்கு தெரியும் நம்ம எந்த ஏஜில் இருக்கோம்னு சொல்லி. இங்கே எல்லாமே சோசியல் மீடியா ஏஜில் இருக்கோம். ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறம் அந்த ஆன்லைன் அந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடக்க போகுது. இது காலகட்டத்தின் கட்டாயம். இது நான் ஒரு என்டர்ப்ரனராக நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பிஃபோர் நான் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு மைண்ட் மெமரி கோச்சு. இப்போ நான் ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏறக்குறைய என்னோடய செலவுகள்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ எனக்கு பவுண்டரிஸ் இல்லை. இந்தியாவிலையும் சரி, அப்ராட்லேருந்து சரி. இப்போ எனக்கு ஜூம் ஆப்பில் கூட நமக்கு கிளாஸஸ் வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் நில்லுக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு நமக்கு பாசிட்டிவான விஷயம் கோவிடுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்க போகிறது. அண்ட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி மற்ற பிஸ்னஸ்க்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மைண்டோட பவரை நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர் காம்பிடன்ஸ் இருக்கும். பல வருஷமாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒரு கோர் காம்பிடன்சி ஸ்கில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூபோட வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த கோவிலில் நிறைய பேர் இந்த யூடியூப்பை பார்த்து நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களோட ஒரு கோர் காம்பிடன்சி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிரிண்டிங் செக்டரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின நிறைய நாலேஜ் இருக்கும். அது மற்றவங்க தேவைப்படும். நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் கவனம் செலுத்தலாம். அண்ட் நம்ம மைண்டு நம்ம எப்படி அந்த மைண்டோட ஃப்ரீக்குவன்சி வச்சுக்கிறோம், இதுவும் நம்ம தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இதை பற்றின ஒரு பெரிய ஒரு டாக் கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லைவ் செமினார் வச்சுருக்கேன். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்குது. இதை விருப்பப்படுறவங்க இதை அட்டன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம மைண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம மெமரி பவர் எப்படி நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பேசலாம்னு நான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதை நீங்கள் கலந்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஒரு செஷன் அப்படின்னாலே 1500 rupees வாங்குவோம் ஒரு செஷனுங்கிறத. இந்த தடவை எல்லாருக்குமே இது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் 77 rupees இதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன். இது பியூர்லி ஃபார் என்டர்ப்ரனர்ஸ், மார்க்கெட்டிங் பீப்புள். இவங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த என்டர்ப்ரனர் ஆகும்னு நினைக்கிறவங்க இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட நம்ம கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கோவிடுங்கிற இந்த சுச்சுவேஷனை வெற்றிகரமாக மாற்றி நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர்ஸாக திரும்ப தொடருவோம். ஸோ எல்லாருமே எனக்கு இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட தெரிவிக்கலாம். ஒரு புத்தகம் ஒன்று எழுத போகிறேன். அது பியூர்லி ஃபார் என்டர்ப்ரனர்ஸ், அபவுட் டு யூஸ் அவர் மைண்ட் ஃபார் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எழுத போகிறேன். எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் அது வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக இது இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு என்டர்ப்ரனராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதில் நான் சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். லாஸ்ட் 15 yearsஸாக நான் ஒர்க் பண்ண அந்த மைண்ட் அண்ட் மெமரி, இந்த மார்க்கெட்டிங்கில் நான் லேர்ன் பண்ண அந்த 15 years எக்ஸ்பீரியன்ஸை நான் எல்லாருக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம அந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் கிவ் பேக் டு த சொசைட்டி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு கம்மியான காஸ்ட்டில் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்ருக்கேன். இது ஆன்லைன் நமக்கு வழிவகுத்துருக்கு. உங்கள் பிஸ்னஸில் இது நடக்கும். ஸோ நம்ம மாற்றத்தை எதிர்கொள்வோம் இணைந்து.
நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன், மைண்ட் மெமரி கோச். தேங்க்யூ.